பனங்கொட்டை ஓடுவார். பனங்கொட்டை ஓடுறாரு. ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு அப்படியேட்ரா அந்த பக்கம். ஐயோ கச்சிச்சா. கிட்ட காட்டு கிட்டத்துனா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சைஸானது. உடம்புலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. எவ்வளோ பெருசாக இது பாருங்களேன். வா பா பார்த்து பார்த்து கடிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கையை கச்சிச்சு. கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். ஒரு கொடுக்கு தான் இருக்கா, ஒரு சின்ன கொடுக்கா. கண் எப்படி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலரில் இருக்குது அப்படியே. இங்கே பாருங்கள், 2 பேர் தான் வந்துடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் கை விடுறா. அப்படி வேணாம், அப்படியே அப்படியே பிடி. வாயில் கை விட்டுனா அது வேறு கேஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நானும் என் தம்பியும் வந்திருக்கோம் ஆற்றுக்கு. எங்கண்ணா ஃபஸ்ட்டு இருந்து நீ பேட்டரி ஆஃப் பண்ண, அதுவே நல்லா தெரிஞ்சுது. சரி இல்லைடா, எங்கடா தெரிஞ்சதில்ல. பாடி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆற்றுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஒரு இருட்டாக இருக்குது. நைட்டில் வந்தால் ஐட்டாக தான் நைட்டில் வந்தால் ஐட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் டூல்ஸ்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் பிடிக்க போகிறோம். அந்த டூல்ஸை காட்டுறா, லைட்டில் காட்டு. அது லைட்டில் காட்டுறா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலையை வச்சு தான் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி. என்னென்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தம்பி பிடிச்சிட்ருக்காப்புல பார்க்குறாரு. மீன் எங்கே இருக்குதுன்னு தேடிகிட்டு இருக்காப்புல. சைஸாக ஒரு ஜிலேபி இருந்து தான். முதல்ல பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப கம்மியாகிட்டுக்குது. கம்மியானதும் இல்லாமல் பள்ளமாக வேறு இருக்குது. இது ஆறு, எங்கள் ஊர் ஆறு. ஆற்றுல தான் பிடிக்க வந்துக்கிறோம். ஓவரா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஓட்டுதேன், ஓடுது போகிறேன். அதான் நிலா வெளிச்சம். அப்பா நிலா இருக்குதான்னு கேட்டு வரல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிலா இருந்தால் வராதான் மீன். நிலா எப்படி அடிக்குது பாருங்கள். மீன் எல்லாம் போய் பதிக்கணும். எங்கே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் தம்பி தூக்கி போட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். உழுவை மீன் இது, பேர் தான் உழுவை. இதில் கல் உழுவை இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மீனுங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஜிலேபி. தம்பி இப்போ ஸ்டாப்பில் 2 மீன் இப்போ ஸ்டாப்பில். தண்ணி ஆழமாகுது, நம்மளால் இறங்க முடியலங்க. பாருங்களேன் எம்மடியும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆற்று மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இறாலாம் இருக்கும், இறாவே காணும். தம்பி தேடிட்டுருக்காப்புல. குஸ்டியாடா என்ன மீன்? பனங்கொட்டை மீனா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பனங்கொட்டை மீன் அடிச்சிட்டாப்புல தம்பி. சின்னதாக பெருசாக பிடிச்சி காட்டும் பிடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனங்கொட்டை செம்மையாக இருக்குது. பாருங்கள், இன்னொரு வலை போட்டாச்சு. என்ன மீன் தெரியல. எறாவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எறா செம்மையாக இருக்குது. கண்ணுலாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எறா இதுதான் ஆற்று எறா. ஐயோ கடிக்குது ஆத்துரா. ஓகே ஓகே போடு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எறா. அது மேயறப்பே சொல்கிறா, அப்போ தானே அப்படியே வீடியோ எடுத்துன்னு அடிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உழுவ பாருங்கள். பொடு 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 நல்லா சைஸான இது. எஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஆயிடுச்சு. அது தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு அடா தெரியுமான்னு தெரில. போடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எறா அச்சா அஷ்டையா எஸ் ஆயிடுச்சா? இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சின்ன எறா தான் இருக்குடா, உள்ளதாண்டா இருக்கும். போயிச்சா? அதுவும் மிஸ் ஆகிட்டு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, ஆட்டம் காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் ஆட்டம் காட்டுறது உள்ள மாட்டினாப்புல. இங்கே பாருங்கள், ஐயோ கடிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கடிக்குது பாருங்களேன். வா கடிச்சு எடுத்துரும் போல். பார்த்துடா, பிச்சிட போதுடா. ஐயோ வர்றா.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சைஸான இறா. இதெல்லாம் பெருசு பெருசாலாம் இருக்கும், இதெல்லாம் சின்னது தான். இப்போதைக்கு இதான் சைஸ் எங்களுக்கு. தேடி நிறுவோம் வேறு எதனா மீன் இதானு. இன்னைக்கு நிலா வந்துருக்கிறதுனால மீன் வேட்டை கொஞ்சம் கம்மியாகுது. சரிதா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய உழுவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கல் உழுவை வேறு, செம்ம பெருசாக இது. பார்த்து போடுறா. மாட்டிச்சா? மாட்டிச்சா? எஸ்ஐச்சா? இருக்காப்லையா? நல்லா வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கல் உழுவை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மண்ணிலே ஒரு பூந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்துறா, நல்லா சைஸாக இருக்குது, பிக்காக இருக்குது. தம்பி பேட்டரி வேறு வாயிலே வச்சுன்னு பிடிக்கிறாப்புல. 2 பேர் தான் வந்துடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் கை விட விடாதரா. அப்படி வேணாம், அப்படியே நீ அப்படியே பிடி. வாயில் கை விட்டுனா அது வேறு கேஸ் ஆகிடும். அப்படியே காட்டு, சும்மா அப்படியே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சைஸு. மண்டையை பாருங்களேன், தலையை. வா எப்படி இது பாருங்களேன், செம்மையாக இது. சூப்பர் வேட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குறவை மீன் ஒன்று இருக்குது. மேலே இருக்குதுடா, மேலே தானே மீன் கிடக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறவை. இது அவனுக்கு சின்னதா, குறவை இதோட பெருசாக எவ்வளோ வரும்? 1 கிலோ 2 கிலோவில் பிடிச்சிட்டு பொழுது குறவை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பனங்கொட்டை ஒரு மீன் இருக்குது. இங்கே பாருங்கள், பனங்கொட்டை சைடில் இருக்குது. இல்லை ப்ரோ, தோறு பரா. அதோ வலை கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால சரியாக லாக் ஆகலை அவர். பாருங்க ஜிலேபி மீன், நல்லா சைஸான ஜிலேபியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜிலேபிலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 மீன் கிட்ட பிடிச்சிட்டு வந்து உள்ளே இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஃபஸ்ட்டில் காட்டுறேன் எவ்வளோ மீன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கெண்டை மீன் தம்பி பிடிச்சாப்பில். என்னடா சாணிக் கெண்டையா, எவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கெண்டை வா, செம்ம பெருசாக இருக்குது. மீன்லாம் உள்ளே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கெண்டை தம்பி பிடிச்சாப்பில். கெண்டைலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். பாருங்க ஒரு உழுவை, இங்கே ஒரு குட்டி கெண்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் உயிரோடு இருக்குது. எல்லாம் பாருங்கள் உயிரோடு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கெண்டை டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு குழம்புக்காவது மீனை தேத்திட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தம்பி ஒரு கெண்டையை லாக் பண்ணிட்டாப்புல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உழுவை தெரியுதா? ஒன்றும் தெரில. தெரியுது அது அந்த சைடில். அந்த இப்போ தெரியுது. கையாலே உழுவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிடும் அது. அம்முக்கிட்ட அடப்புனே ப்ரோ, இந்த பாகுராணி அது பாருங்க. கெண்டை மீன் போயிச்சா? ஆட்டம் கண்டுதா? உழுவும் பக்கத்தில் தானே பார்த்துன்னு போடுறா. அது எனக்கு தெரியாதா? மழை பக்கம் நேரம் மிஸ் ஆகிட்டு மிஸ் ஆகிட்டோமா? அங்கே பாரு, உழுவே வந்து பக்கத்துலேயே பார்த்துன்னு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன் எப்படி அடிக்குது. இன்றைக்கி ஒரு குழம்புக்காக தேத்தின்னு போகிறோம். சின்னது இன்னது பெருசெலாம் பெருசு பிடிச்சி. சின்னதான் பாருங்க, படாசி சொல்லுவார். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை முதல்ல புறா, அதுக்கப்புறம் அங்கே போகிறான். அப்படியே நல்ல சைஸு. மாட்டான் இன்றைக்கி, தொக்கா மாட்டினாப்புல. செம்மையாக எப்படி அடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் தான் இன்றைக்கி. நல்ல வேட்டை, உழுவை வேட்டை இன்றைக்கி. அவங்க முதல்ல ஆற்றுக்கெலாம் வந்தோன்னா இறா தான் அதிகமாக பிடிப்போம். இங்கே பாருங்கள், செம்மையாகுது. வா அவர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறாரு உழுவை. கெண்டை மீன். ஓய்
கெண்டை பாருங்கள் செம்மையாக இது. இதெல்லாம் பிடிச்சா செத்து போயிடுறா சீக்கிரமா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாம்பு இருக்குது. தண்ணி பாம்பு தானே அது? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அட்ரா அதுலேயே நல்லா தெரியுதுண்ணா. தெரிலடா இதில் அடி, அப்படி பக்கத்தில் அடி, அது பக்கத்தில் அடி, அப்படி அடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாம்பு. வாவ், படுத்துனுக்குது. அதுலேயே நல்லா தெரியுது. நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தண்ணி பாம்பு தான். இந்த ஜிலேபியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குட்டி 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 மீனாக இருக்குது பாருங்களேன். கொச்ச கொச்சன்னு மீனுங்கிறாங்க எல்லாம் இதில். இந்த மீன்லாம் அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்னுக்குது. என்ன மீன்ரா? கெண்டையா? கெண்டா பாய். பையில் போச்சு போட கூட பரவாயில்ல. இது வேணாம், நம்ம பிடிக்கிறது ஜிலேபி மீன் தான் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புது இடத்துக்கு மாறி வந்திருக்கோம். அங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டோம். அங்கே எதுவும் அந்தளவுக்கு அவ்வளோ தான் எடுத்துச்சு. காட்டுற அந்த இடத்தெல்லாம் அப்படி சுற்றி காட்டு, இப்படி சும்மா லைட் அடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இடம். உள்ளெல்லாம் இறாலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் மதகு வழியாக தண்ணி இறங்கிட்டு வரும். பாலம் இங்கே பாருங்கள், இறா சின்ன இறா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இங்கே பாருங்கள், குட்டி இறா. நம்ம பெரிய இறா பிடிக்கலாம் வாங்க. இந்த அடித்து பார்த்தாலே தெரியும், கண்ணு நல்லா சவசவசன்னு இருக்கும். இந்த வாட்டி ஆனால் இறா கம்மி தான், இறாவே காணும். குறவடா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குறவை நமக்கு அது பிடிக்க முடியாதுண்ணா. நமக்கு மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குறவை தம்பி கையில் எடுத்துக்கிறப்பல ஏண்டா, அது அப்படியே நீ அமுக்கிந்தா கூட பரவாயில்ல, அது கரைக்கே போயிடுச்சு. அது அமுக்கு மாட்டினார் ஃப்ரெண்ட்ஸ். அது எகிருண்டா, பைத்தியம். இங்கே பாருங்க, கையில் பிடிக்க முடியல, ஏன்னா கல்லுக்கெல்லாம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தம்பி தள்ளி விட்டாப்புல. வேட்டை ஆரம்பம். கல்லுக்கடியில் வந்துச்சோ, கல்லுக்கடியில் போயிடுச்சா? ஈச்சிங்கடா. தண்ணி அதிகமாக இருக்கா? எறாவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எறா இப்படி துள்ளுக்கு பாருங்கள். ஏய் ஏய் ஏய், தண்ணி நோக்கி போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எறா பாருங்கள், இதை விட்டால் கச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். எறா பாருங்களேன், செம்மையாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன எறா மாட்டிக்குது, மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன எறா, குட்டி எறா. தம்பி ஒரு மீன் ஸ்டாப்பில் மிஸ் ஆயிடுச்சா? மிஸ்ஸிங்கா? உழுவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உழுவை. பெருசா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படா சைஸ் எறா. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எறா. வா, செம்மையாக இருக்குது. அடி 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 அடி. ஒன்றாப்லையா? வா, பார்த்து கடிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கையை கச்சிச்சு. கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். ஒரு கொடுக்கு தான் இருக்கா? ஒரு சின்ன கொடுக்கா? கண் எப்படி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலரில் இருக்குது அப்படியே. இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது.
செம்ம வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரா எங்கள் கையை கச்சிட போகுது. அதுதான். இருக்கா மாட்டினார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். பத்திரா நல்லா வேட்டை. சின்னது கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஓடியா ஓடியா. இதுடா தோ ஒரு யாராவதுடா. அட உண்ணா உண்ணா. எறாவா பெருசு ஃப்ரெண்ட்ஸ், பெரிய எறாவா. நம்ம தம்பி வேறு கூட்டிக்கிறாப்புல. ஆழமாகுதுடா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய எறா. செம்ம சைஸ் ஆகுது. பா செம்ம சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துடா உள்ளே தான் இருக்கா. இங்கே பாருங்கள் குட்டி எறா. பார்த்து அமுங்கடா, பார்த்துடா, பார்த்து கடிச்சிடா போகுது. பண்ணாப்லையா அப்படியே எடுறா அந்த பக்கம். ஐயோ கச்சிச்சா. பா செம்ம கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வலைய விட்ரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பா பிடிச்சி காட்டு, நீட்டாக காட்டு. கொடுக்கு பார்த்து பிடிச்சி கிச்சிக்கு போகுது. அப்படியே வெளியே காட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட காட்டு, கிட்டத்துனா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சைஸானது. உடம்புலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. எவ்வளோ பெருசாகுது பாருங்களேன். பா செம்மையாகுது ஃப்ரெண்ட்ஸ். பத்திரா நல்லா வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஜட்டிலேருந்துலாம் எடுக்கிறான் தம்பி. பிச்சா நான் பிடிச்சிவா. என் காலண்டர் டங்குன்னு வந்து வச்சுச்சுரா. இது போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். காலில் பட்டுச்சுல டக்குன்னு வந்து இடிக்கிறாரு. இந்த காலில் இடிக்கிறேன், அந்த காலில் போகிறாரு. ஓடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாருங்கள் எங்கே போகுது. கொட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம பிடிச்சது லாஸ்ட்டாக எவ்வளோ மீன் இதுன்னு காட்டுறோம். எறா எல்லாம் பார்த்து எங்கன்னா போயிட போகுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பி தான் இது பண்ணிகிட்ருக்காப்புல. நல்லா வேட்டை இன்றைக்கி. அந்த பைட்டு திருப்பேன் பச்சை கலர், அது கம்பெனி நிறுத்துருது. அப்படியே அதை கொட்டு, கீழே கொட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேட்டை. யாராவது பாருங்கள் எப்படி இருக்கு. புட்டா சைஸ் யாரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஊர் ஆற்றுல பிடிச்சது எப்படி இது பல்காக இருக்குது. செம்மையாக இருக்கும் ஆற்று மீன், கெண்டை மீனுங்க. சும்மா பனங்கொட்டை ஓடுவார். பனங்கொட்டை ஓடுறாரு. ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு ஷார்ட்ஸ்